என்னுடைய பெரிய பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னா, நான் மெயினா இந்த சத்சங்கத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறதுக்கு மெயின் காரணமே நான் குழந்தைங்க கிட்ட ரொம்ப அட்டாச்டு. அவங்க லைஃப்குள்ள நான் எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாதுன்றத ரொம்ப கீழா மனசார நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு தெரியாம போய் ஐ ஓவர் டேக் தட். I try to solve it, I try to advise them, I try to find solutions for that. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் என்னோட பிரச்சனை. அதுல அவங்க ஹட்டான அது அவங்க ஹட் ஆகிறது இல்ல. இப்போ பொண்ணு ஓகே, பட் மாப்பிள்ள அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. பயம் இருக்கே தவிர ஆகல. அந்த அளவுக்கு நான் கேர்ஃபுல்லா இருக்கேங்க. செய்யணும் அதனால முடிஞ்சது. முதல்ல வந்து ஆத்ம யஜ்யம், பஞ்சமகா யஜ்யத்தில் ஆத்ம யஜ்யம் சொல்லுது. இந்த ஆத்ம யஜ்யம் சொல்கிறதே வந்து முதல்ல நம்மளை சரியாக பார்க்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும், மருந்து சாப்பிடணும், எல்லாம் பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் தேவாலயம். இந்த தேகம்தான் தேவன் இருக்கக்கூடிய இடம், மோட்சத்துக்குண்டான அதிகாரி சரி. அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து நம்மளால் முடிஞ்சது நம்ம உறவினர்களுக்கு, நம்ம சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்சிருக்கோம். எப்போ அது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆச்சினாலும் அப்போ நம்ம தெரிஞ்ச சொல்லாமல் இருக்கிறது தர்மம் அல்ல. அதுவும் அதை நமக்கு எது நல்லதுன்னு படுதோ அது சொல்லாமல் இருக்கிறது அது. அதனால் அது சொல்லணும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவு பற்றி கவலைப்பட வேண்டாம். அதாவது மிகப்பெரிய தெளிவு. ஹெமட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹெமட்டாலஜிஸ்ட் ரத்தம் ரிலேட்டட் புற்றுநோய் பற்றி படிச்சிருக்கேன். அதுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிச்சிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் பேர் சதீஷ்குமார். அவர் வந்து வயிறு ரிலேட்டட் சர்ஜரி பண்ணுற கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சர்ஜரி. எங்களுக்கு 2 குழந்தைங்க. பையன் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பொண்ணு வந்து 3rd இயர் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 பேருக்கும் நல்ல ஃபியூச்சர் வரணும் அப்படின்ட்டு தான் இப்போதைக்கு எங்களோட எய்ம் அண்ட் ஒர்க் பண்ணுறேன். இந்த சேனல் இருக்குன்னா ஒரு சேனல் கவுண்டர் சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரிவென்ஷன். ஹஸ்பண்ட் வந்து சைக்கியாட்ரிஸ்ட், மணல்ல மருத்துவர். 2 குழந்தைங்க, 2 பசங்க. பையன் வந்து சைக்கியாட்ரிஸ்டாக தான் இருக்காங்க. அவங்க மனைவியும் சைக்கியாட்ரிஸ்டாக இருக்காங்க. என்னோட டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, பிஜிக்கு பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வந்து நான் கொஞ்சம் எமோஷ்னல், கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் வீட்டுக்கு எனக்கு ஒரே விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை. அது வந்து நீதிகளை எனக்கு வந்து ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் எங்கள் ஃபாதர் பாஸ் பண்ணிட்டு எனக்கு 6 months மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த நாளுமே மந்த்ஸ் தான், டேஸில் கிடையவே கிடையாது. அதுதான் வந்து எப்படி போகும். ஈவன் சன்னுக்கு மேரேஜ் ஆனப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு கோவிங் தான் சிரமமாக இருக்குது. சேஞ்ச் ஆகிறது எதிர்பார்த்தது நடக்கலைன்னா அந்த பழைய நிலைமை வர்றதுக்கு டேக்ஸ். இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு தான் கம்மிங் டு நார்மல். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஒரு மேலே என்ன கிடைக்கணும்னு. பிரச்சனை வந்து நான் எதிர்பார்த்தது நடக்கல. எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். எனக்கு யாருமே ஹார்ம்லாம் பண்ணுறதில்ல. என்னோட சமாளித்து மேலே வரதே எதிர்பார்த்து ஜாஸ்தி. சைக்காலஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கு. நல்லா ஜபம் என்ன பண்ணுறது. பிஎஸ்சி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் இருக்காரு தஞ்சாவூரில். நிறைய ஜபம். நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கோம். ஹஸ்பண்ட் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். எங்களால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நான்.
என் பேர் ரேணுகா தேவி சார். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு எங்களுக்கு ஒரே பொண்ணு தான். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. நான் இதில் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே மந்திரத்தில் ஆர்வம் உண்டு. பட் என்னோட எமோஷ்னலி கனெக்டட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப எமோஷ்னல். என்னை சுற்றி யாருக்கு என்ன இதுனாலும் அதை போய் சொல்லணும், ஏதாவது ஒன்று நடந்தாலும் ஹெல்ப் பண்ணணும். அதனால நான் நிறையா ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால சரி, நான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எமோஷ்னலாக நிறைய நடந்திருக்கேன். ஸோ அதனால் மெயின் என்னென்னா, இப்போ வீட்லேயும் வந்துட்டு அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து சுவாமியோட இதில் இதானால் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனாலே வந்து ஈடுபாடை வந்து சுவாமி மேலே நடத்த ஆரம்பிச்சு. அதே தான். அதை வந்து பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதாக நடக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின். நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரே இதுதான், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா. நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது வேணும்லாம் நான் பெருசாக இது பண்ண மாட்டேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் ஃபேஸ் பண்ணணும், அதை தைரியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா, அதை கடந்து போகணுங்கிறது தான் இருக்கேன். அந்த ஒரு எமோஷ்னலி என்னோட சுவிட்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். 71 to 2005 வரைக்கும் எம்ஜிஎம் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தேன். 2005 to 2016 கோயம்புத்தூர் மலையாளி சமாஜம் காலேஜ் கோயம்புத்தூரில் அங்கேயே ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். இப்போ 10 years ஆச்சு நான் வேலையை விட்டு. இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் இதில் திருப்பூரில் பையிங் ஏஜெண்ட்டாக இருக்கான். அவனுக்கு வந்து 2 குழந்தைங்க. மருமகள் கோயம்புத்தூர் தான். 2 பெரிய பெருமிஷத்தில் பொண்ணு சைக்காலஜி படிச்சுட்டு இப்போ தான் போன வாரம் மலேசியா காமிச்சிருக்கோம் பிஜி படிக்கிறதுக்கு. பேரன் வந்து 10th போக போகிறான். இது சச்சிதானந்த நிகேதன் கல்லார் அங்கே சேர்த்துருக்கோம். சின்ன பையன் வந்து சிட்னியில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில். இப்போ எனக்கு என்ன குறைன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சின்ன பையனுக்கும் மருமகனுக்கும் சரியான ஒரு வேலைகள் இல்லை. அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. 6வது ஒன்று படிக்கும், 3வது படிக்கிற குழந்தை 2 பேர் இருக்கும். அவங்கள காப்பாற்றி அவன் கொண்டு வரணும். அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சி நல்லா இருக்கணும். அதே போல் பெரிய பையனுக்கும் நல்லா ஒரு சம்பாத்தனம் வந்து, ஏன்னா இப்போ வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாங்க, கல்லாரில் படிக்க வைக்கிறது எக்கச்சக்கமாக செலவாகும். இப்போ நான் இனி இடையில எங்கேயும் அவங்க பார்த்துக்கணும். எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மனசில் இருக்கிறது 2 பேரம்பேட்டில் 2 குழந்தைகள் தான். அப்புறம் தம்பிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த விஷயத்தில் இருக்குது, வேதனையாக இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இன்னொரு நான் பொக்காத மகன் ஒருத்தர் இருக்கான். அவன் கொஞ்சம் அவனுக்கு சிரமமாக தான் இருக்குது. அவனுக்கு நல்லா இது பண்ணுவேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இந்த பக்கம் வந்தால் மாசாணியம்மன் கோயில் அங்கே ஒரு 7 அடி கட்டுறது. 7 அடி சரி. அம்பாள் கையில் கட்டுவாங்க. அது கட்டுங்க. 48 நாள் நடந்துட்டு அதுக்கு பிறகு ஏதாவது அபிஷேகம் பண்ணுங்க. 7 சொன்னால் நான் இப்போ சொன்னதெல்லாம் அது எழுதுமா? வேண்டுதல் எழுதிட்டு வேண்டுதல் கொடுத்தோம். 5 பேர் மட்டும் சரி வாங்கி எழுதி அம்பாள் கையில் கட்டிட்டு வேண்டி ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டேன். ஒன்று அபிஷேகம் பண்ணுறது அல்லது புடவை போடுறது, மாலை சாப்பிட்டு இன்னும் வச்சுருப்பாங்க. அது கண்டிப்பாக ஷூராக மேலும் நீங்கள் ஜாப் பண்ணி ஒன்று தான். எனக்கு வேறு ஒன்றும் குறையில்லை. சரியாயிடும். குழந்தைக்கு வா விஜயா, நான் சொல்கிறது கரெக்டாக வேறு எதாவது இருக்கா? இதுதான் எல்லாம் நிச்சயம் சொன்னது கேட்டுட்டு விஜயா. మాట్లాడేదాన్ని
பொண்ணோட பையன் ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கான். பொண்ணு செகண்ட் இயர் போயிட்டு தெரிஞ்சவங்க கேட்கலாம். முடிச்சது கேள்வி மட்டும்தான். ஏன் தான் ஏன் என்னோட ரிலேஷன்ஷிப் டு காட் என்ன இந்த மாதிரி கேள்வி தான். அது ரொம்ப அதுதான் அவங்க சொல்லி பேராஸ்பேத்தி கல்யாணம் ஆகணும்னு வீட்டில் வாங்க. 4 வருஷமா சுலேகா சொல்லுங்க. அவர் வந்து டெக்ஸ்டைல் டொமைன் வச்சிருக்காரு. நான் சுலேகா பட் என்கிட்ட யார் ஹெல்ப் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுவேன் சார். இல்லை இல்லை இன்டிமேட் பண்ணுவோம். நான் வந்து இன்னும் நல்லா பேரு கற்றுட்டேன். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கோயம்புத்தூர்ல கீதாட்டில் மகேஸ்வரி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. யாரெல்லாம் மகேஸ்வரி ஸ்டூடெண்ட்டு? இல்ல அவங்க எல்லாம் கைலாஷ் ராமா. கைலாஷ் வராங்க. அவங்க நிறைய பேர் கைலாஷ் வராங்க. நான் ஆன்லைன்ல தான் படிக்கிறேன். கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டா? கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் மகேஸ்வரிக்கு கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் சொன்னாங்க. ஒரு பையன் பெரியவர் வந்து ஏரோஸ்பேஸ் அமிர்தா யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு ஃப்ரான்ஸில் ஹையர் ஸ்டடி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறாரு இட்டாலியில். 2வது பையன் வந்து ஆர்கிடெக்ட் கம்ப்ளீட் ஜாப் போயிட்டுருக்காரு. நான் வந்து சிவில் இன்ஜினியர், ஃப்ளாட் ப்ரமோஷன் அண்ட் இண்டிவிஜுவல் வில்லாஸ் வந்து கோயம்புத்தூரில் சென்னையிலும் பண்ணியிருக்கேன். மருதமலை வாரத்தில் ஒரு வில்லாஸ் ஒன்று பண்ணுறேன். இப்போ மார்ச் 6ஆம் தேதி பூமிக்கு எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய கடல்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அறிவோட தேடுனானா நமக்கு உண்டானதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடுதல். ஸோ அதில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அதை நோக்கி கொஞ்சம் பயணப்படுறேன். இன்றைக்கி ரொம்ப தகவல் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பொண்ணுங்க. பெரிய பொண்ணு பிகாம் முடிச்சுட்டு ஏசி ஒர்க் பண்ணிட்டு, சின்ன பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ணிட்டு நான் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு ரொம்ப சந்தோஷம். நமக்கு தோப்பு இருக்காங்க. அது அவங்க தான் அவங்க மாமனார் தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்காங்க. அவங்க தான் அந்த தோப்பு நம்ம லேண்ட் அதான் சரி சரி. கிணக்கு ஆமாம் ஆமாம். ரொம்ப விடாமல் அவங்க அவ்வளோ வராங்க. இப்போ தான் பார்க்குறேன். என் பேர் லலிதா சுந்தரம். அவர் இப்போ போய் 2 வருஷம் ஆச்சு. எனக்கு என்னன்னா உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும். ஹூ ஏமைங்கிறது தெரியணும். அது தெரியறது ரொம்ப கஷ்டம். கஷ்டமே இல்லை. ரொம்ப கஷ்டம் சார். ஐயே மெத்த சுலபம் ஆத்ம வித்யா. ஐயே மெத்த சுலபம். ரமண மாதிரி சொல்றார். ஆருத்ரா தரிசனம் ஐயே மெத்த கடினம். ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆத்ம வித்யா ஐயே மெத்த சுலபம். எனக்கு 2 ரொம்ப பொண்ணு. ஈஸி. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம் சாமி. இல்ல சுவாமிஜி சொல்லிடுவோம் 7 to 8 சுவாமிஜியோட வந்துடுவோம். போயிட்டு வந்து. சுவாமிஜி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்னிங் 7 to 8 எல்லாம் அட்டன் பண்ணுங்க. அந்த லிங்க் ஒரு குரூப்பாக போட்டுக்கிறேன். தீட்சவாங்க எல்லாத்தையும் ஒரு குரூப் போட்டு அந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. சுவாமிஜி போட்டுருங்க. இதனால் உங்கள் மாதிரி இருக்கவங்க ஆசீர்வாதம் இருந்தால் போதும் சார். இது என்னம்மா? 2 பொண்ணு ஒரு பையன். இந்த பக்கத்து
அப்படிங்கிறது விஷயம் நல்லா இருக்கு. உங்க ஆசீர்வாதம். அடுத்த சாப்டர் வந்து என்னன்னா பூர்வாசிரம் இங்கே ஆனமலையில் தான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அந்த இப்படி படிச்சுட்டு இருந்து வளர்ந்துட்டு இருக்குல்ல, ஆன்மீக தேடுதலில் இங்கேருந்து சுவாமி சின்மயானந்தர்கிட்ட படிக்க போனோம். அதுக்கு முன்னாடியே இங்கே நம்ம இப்போ போயிட்டு வந்த இத்தனை கோயில்களும் வந்து ஒரு காலத்தில் வந்து புனரமைக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு சாமிஜியோடைய ஒரு தூண்டுதல் இருந்தது. அப்புறம் நம்ம சின்மயானந்த சுவாமிகிட்ட படிச்சுட்டு வந்துட்டு சின்மயானந்த சுவாமியோடைய சீடராக இருக்கிற சுவாமி நம்ம தயானந்த சரஸ்வதி சுவாமி அவங்கக்கிட்ட சாமி மேற்கொண்டும் படித்து அவங்கக்கிட்ட வந்து சன்னியாசம் வாங்கியிருக்காங்க. முதல் செட்டு சன்னியாசங்கிறது சாமிஜியோடைய ஒரு பெரிய சிறப்பு. அப்புறம் இவங்ககிட்ட சன்னியாசம் வாங்கின அந்த ஒரு செட்டுக்காரங்க வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு டீச்சிங்கை வந்து இன்றைக்கி ஆழமாக கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆர்ஷ வித்யா பரம்பரை அப்படிங்கிறது ஏதோ பூஜை சொல்லி கொடுக்கறது, அப்புறம் கோயிலுக்கு போக சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி மந்திரம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வேதத்தை அடிப்படையாக வச்சு அந்த வேதத்திலிருந்து நமக்கு வந்து என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலோடு என்னென்ன இருக்குங்கிறது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம் தான் ஆர்ஷ வித்யா குருகுலம். அந்த ஆர்ஷ வித்யா குருகுலம் வந்து முறையான வந்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியே வாழவம் வச்சு அனுப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலிருந்து வந்தவர் நம்ம சுவாமிஜி. இந்த வேத பாரம்பரிய திட்டம் அப்படிங்கிறது காலத்துக்கும் இதுதான் பேசப்பட போகுது அப்படிங்கிறது நம்ம பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி சாமி அதை தொகுத்து வச்சிருக்கிற அந்த பாடத்திட்டம். நம்ம சாமிஜி எல்லாத்தோடையும் எளிமையாக இவ்வளவும் தெரிஞ்சாலும் இந்தளவு பழகக்கூடிய ஒருத்தர் கிடைச்சதுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொருத்தர் வேதாந்தம் மட்டும் பேசுவாங்க, அதோடு நிறுத்திக்குவாங்க. ஆனால் பூஜை முறைகளையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே ஸ்டெப் வர்றவங்களுக்கு இந்த ஆத்ம தரிசனத்தை பற்றியான போதனைகளையும் சொல்லி கொடுத்து மேலே கொண்டுட்டு வர்றது ஒரு குரு அப்படின்னா தான் படித்ததை நான் எப்படி படித்தாங்களோ அந்த படிப்பை வந்து தனக்குள்ளே உணர்ந்து அதுபடி வாழ்ந்து தன்னிடம் வரக்கூடியவங்களையும் அந்த மாதிரி உருவாக்கக்கூடியவங்க தான் குரு. அந்த வகையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அற்புதமான குருவாக சுவாமிஜி இருக்காங்க. இப்போ நல்ல ஆனமலை ஆற்று எப்படி ஓடி போய் கடலில் சங்கமிக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய பல பிறவிகளையும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளைய இந்த பிறவான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியவானாக நம்மளுடைய சாமிஜி இருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அப்புறம் நீங்கள் எப்படி அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது நீங்கள் அவங்க கூட நீங்கள் அணுகக்கூடியதும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் தான். இங்கே வந்து என்ன ஆர்ஷ வித்யா குருகுலத்துக்கு மட்டும் வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு பூஜை சமாச்சாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பு மனசு புலன்கள் புத்தி இதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டுகளையும் எப்படி வந்து விசாரத்தின் மூலமாக அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது தான் அந்த ஆர்ஷ வித்யாவுடைய மிகப்பெரிய சிறப்பு. அந்த ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி இங்கே வந்து சேர்ந்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம், என் பேர் ஆறுமுகம். நான் 99 எங்கேயோ ஒரு பக்கம் கீதை கிளாஸ் நடந்துன்னு உள்ளே போந்தாங்க. இது வரைக்கும் இப்படியே போயிட்டுருக்கு. அவ்வளோதான். நமஸ்காரம்.